Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, புது வருட உறுதிமொழி என்ன அப்படின்றதான் கேள்விங்க. அதாவது இப்போ 2024 வருடம் துவங்கி இருக்குது. இந்த வருடத்தில் நம்ம என்ன உறுதிமொழி ஏற்கிறோம், ரெசல்யூஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த வருடத்தில் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? உறுதிமொழி புது வருஷத்தன்னைக்கு நம்ம எடுக்கிறோம். 31 அந்த புது வருடத்தை வரவேற்கிறதுக்கு நம்ம நிறைய கொண்டாட்டங்களை நம்ம இப்போ பார்க்குறோம். அது வந்து ரொம்ப எல்லை மீறி போகிற அளவுலலாம் கொண்டாட்டங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த புது வருடத்தினுடைய கொண்டாட்டத்தை அளவாக வச்சுக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் நம்ம இங்கே சொல்ல விரும்புகிறோம். அடுத்ததுங்க, நம்ம இந்த புது வருட ரெசல்யூஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய உறுதிமொழின்னு நம்ம சொல்லலாம், நம்மளுடைய திட்டம் இல்லைன்னா செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வரைமுறை எதுவும் இல்லை. ஆனால் நம்ம போன வருஷம் ஏற்ற ஒரு உறுதிமொழிகளை நம்ம நிறைவேற்றிட்டோமா அப்படின்னு ஒரு சுய கேள்வியை நம்ம எழுப்புறதுல இருந்து தான் நம்ம இந்த வருஷம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பதிலும் நமக்கு கிடைக்கும். நம்ம போன வருஷம், அதாவது 2023 துவங்கும் போது உறுதிமொழி ஏற்றிருப்போம் இல்லைங்களா? அந்த உறுதிமொழி என்னன்னு நமக்கு வந்து ஞாபகம் இருக்கா? அந்த உறுதிமொழி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா, நமக்கு வந்து அது நிறைய லிஸ்ட்டு வச்சுருந்துருப்போம். அந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய இப்போ ஞாபகத்திலே இருக்காது. அதனால் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, 1+1 அப்படின்னு வச்சுக்கலாங்க. அதாவது 2 விஷயம். இந்த வருஷத்தில் ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து செய்ய போகிறேன், ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது என்ன 1+1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த 1+1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு விஷயத்தை தினமும் தொடர்ந்து இந்த வருஷத்தினுடைய 366 நாட்களும் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழி ஏற்கிறீங்கன்னா, அதாவது இந்த வருஷத்துக்கு வந்து 366 நாட்கள் இருக்குங்க. அதாவது 2024 இது வந்து லீப் வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பிப்ரவரி மாதத்தில் 29 தேதிகள் வரும். அதனால தான் இந்த லீப் வருடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 366 நாட்கள் வரும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த பிப்ரவரி 29 பிறந்த குழந்தைகளுக்கு, பிறந்த அனைவருக்குமே இந்த வருடத்தில் அவங்க பிறந்த நாளை வந்து சந்தோஷமாக கொண்டாட முடியும். ஏன்னா மற்ற வருடங்களில் அவங்க வந்து 28 கொண்டாடுவாங்க, இல்லைன்னா வந்து மார்ச் 1 கொண்டாடுவாங்க, மாறுதலாக கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கும். இந்த வருடம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த பிப்ரவரி 29 பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறது, ஒரு விஷயத்தை நிறுத்துறது. அது என்னென்ன அப்படின்னு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மனதளவில் நீங்கள் வந்து அதை லிஸ்ட் எடுங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை வந்து எதை தொடர்ச்சியாக செஞ்சால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை வந்து ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் 365 நாள்னால் அதில் வந்து ஒரு பாதி நாட்கள் செஞ்சிட்ருப்பீங்க. ஒரு 6 மாதங்கள், ஒரு 180 நாட்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் 365 நாட்களும் செஞ்சால், அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 366 நாட்களும் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வருடம் முழுவதும் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த விஷயத்தை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அந்த ஒரே ஒரு விஷயத்தினால உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் கைப்பட எழுதுங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கைப்பட ஒரு எண்ணும் எழுத்தும் உங்களுடைய மைண்டில் வந்து நல்லா பதியும். அதை எழுதி ஒரு முக்கியமான இடங்களில் வச்சுக்கோங்க. அடிக்கடி அந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இன்னொரு விஷயம், 1+1 இன்னொரு 1 இருக்குது இல்லைங்களா? அது வந்து இந்த வருஷத்தில் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களில் நிறுத்த வேண்டிய விஷயம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மக்கிட்ட வந்து ஒரு தேவையில்லாத பழக்கம் ஒன்று இருக்கும். அதை வந்து குறைச்சிக்கிட்டு வருவோம். அதை வந்து சுத்தமாக நிறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சுத்தமாக நிறுத்தியிருக்க மாட்டோம். குறைகள் இல்லாத, அதாவது தீய பழக்கம்னு சொல்லலாம், அது தேவையில்லாத பழக்கம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பழக்கம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும்.
அதனால் நீங்கள் வந்து தீய பழக்கம்னா அது பெரிய தீய பழக்கம்னு நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன பழக்கங்களில் கூட நமக்கு தேவையில்லாத பழக்கங்கள் இருக்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பழக்கத்தை வந்து நான் குறைச்சிக்கிட்டு வரேன், அதை சுத்தமாக நிறுத்திடணும், 365 நாளும் இந்த பழக்கத்தை நான் செய்யவே கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அதில் உறுதியாக இருங்க. இந்த ரெண்டு அதாவது இந்த செய்யக்கூடாத விஷயத்தை நிறுத்துறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத தனியாக அதை ஒரு லிஸ்ட் எடுங்க. அதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இது செய்யக்கூடிய விஷயத்தினால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், செய்யக்கூடாத விஷயத்தில் நான் நிறுத்துறதுனால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், ரெண்டுமே வந்து நற்பலன்கள் தான். இதை நிறுத்துறதுனால எனக்கு நற்பலன் தான் கிடைக்கணும், இதை செய்கிறதுனால எனக்கு நன்மை தான் கிடைக்கணும். இந்த ரெண்டுமே வந்து நன்மை தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 விஷயங்களுமே வந்து விளைவு வந்து நம்மளுக்கு வந்து நற்பலனை மட்டுமே கொடுக்கறதுனால தான் இதை வந்து 1+1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒன்று செய்கிறோம், ஒன்றை வந்து நிறுத்துகிறோம், இருந்தாலும் ரெண்டையும் 1+1ன்னு சொல்கிறதுக்கு 2 விஷயமே நமக்கு தேவை தான். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து 1+1ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த 1+1ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் லிஸ்ட்டு தயார் பண்ணுங்கள். செய்ய வேண்டிய விஷயத்துக்கு, செய்ய வேண்டாத விஷயத்துக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களுடைய லிஸ்ட்டை தயார் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடாத விஷயத்துக்கு, செய்ய வேண்டாத விஷயத்துக்கு ஏற்படும் தீமைகளை லிஸ்ட் அவுட் எடுக்காதீங்க. அது வந்து ரொம்ப நெகட்டிவாக தெரியும் உங்களுக்கு. அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நீங்கள் வந்து லிஸ்ட் எடுங்க. இந்த 2 விஷயங்கள்லேயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்படி செய்யும்போது நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் செய்யப்பட்ட, அதாவது திருத்தம் செய்யப்பட்ட ஒரு முழுமையான நாளாக நம்ம கையில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக இன்னும் சில விஷயங்களை செய்ய முடியும். அந்த ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய நாட்கள் நம்ம கையில் இருந்ததுனாவே நம்ம வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நம்ம வந்து அடைய முடியும். அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த புது வருட ரெசல்யூஷன், புது வருட உறுதிமொழி எப்படி இருக்கணுன்றதை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டைலில் சொல்லியிருப்போம். இது உங்களுக்கும் உடன்பாடாக இருந்ததுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைனாலும் உங்களுக்கு ஏற்ற திட்டங்கள் படி நீங்கள் உங்களுடைய நியூ இயரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நியூ இயர் கொண்டாட்டத்தோடு சேர்ந்து நம்ம இந்த நியூ இயர் உறுதிமொழியையும் நம்ம வந்து சரிவர ஃபாலோ பண்ணோம்னா எல்லா நாட்களுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய நாட்களாக தாங்க இருக்கும். புதிய வருடத்தினுடைய முதல் நாள் மட்டும் நமக்கு புதிய நாள் இல்லைங்க. ஒவ்வொரு வருடத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து புதுப்பிச்சு தான் கொடுக்கப்படுது. ஏன்னா எந்த ஒரு நாளுமே வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து பழைய நாட்கள் கிடையாது. வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து புத்தம் புதிய நாட்கள் தான். அந்த புத்தம் புதிய நாட்களில் நம்ம எண்ணங்களை வந்து புத்தம் புதிய எண்ணமாக, தூய்மையான எண்ணமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய செயல்களை செஞ்சோம்னா நம்ம எவ்வளோ பெரிய இடர்பாடுகள்லேருந்தும் நம்மளால் வந்து வெளியில் வந்துட முடியும். பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். சவால்களை நேரடியாக நம்மளால் சந்திக்க முடியும். நம்ம வந்து திறமையை வளர்த்துக்கிறதோடு இல்லாமல் இந்த வாழ்க்கையில், அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து சவால்களை சந்திக்கக்கூடிய திறமையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதற்கான தைரியத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா சவால்களை கண்டு நம்ம வந்து ஒதுங்கி போகிறதுனால நம்மளுடைய திறமையை பல நேரங்களில் பயன் இல்லாமல் போயிடும். அதனால் திறமையை வளர்த்துக்கிறதோடு நீங்கள் சவால்களை சந்திக்கிற துணிச்சலையும் நீங்கள் வளர்த்துக்குங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே புத்தம் புதிய நாட்களாக இருக்கணும் அப்படின்றதோட உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.